Hi friends, welcome to Deva's Tea Time. இன்னைக்கு நான் மட்டன் குழம்பு செஞ்சிருக்கேங்க. இட்லிக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கும். சூப்பரா ஸ்பைசியா ரொம்ப வாசனையா நல்லா வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டன் 1 கிலோ, வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு 2, பச்சை மிளகாய் 5, தக்காளி 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்சு வச்சிருக்கிறேன், கொத்தமல்லி கீரை, மின்ட், கறிவேப்பிலை, தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்பதான் நல்ல கிரேவி திக்கா வரும், அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் நம்ம குக்கர்ல மட்டன் எல்லாம் வேக வச்சிடலாம். மட்டன் ஒரு 6 விசில் இருக்கட்டும். உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். மட்டன் முங்குற அளவுக்கு நாம தண்ணி ஊற்றிடுவோம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 6 விசில் வரட்டும். மட்டன் நல்லா வெந்துடுச்சு. 6 விசில் தான் வச்சேன், நல்லா வெந்துடுச்சு. சில மட்டன் வேகாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 6-7 விசில் வச்சுட்டு வேகலைன்னா திரும்ப கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் லைட்டா சூடு பண்ணிடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன். நான் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா ஆன் பண்ணலாம், இல்லைன்னா கருகிடும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். ஜீரகம் 1/4 ஸ்பூன். பெப்பர் பொடி 1/4 ஸ்பூன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு லைட்டா சூடு பண்ணிடலாம். ரொம்ப முருக வேண்டாம். குழம்பு நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும், அதுக்காக தான் இப்படி பண்றது. இது எங்க அம்மாவோட ரெசிபி. அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். லைட்டா வாசனை வர்றது வரைக்கும் வறுத்தா போதும். அவ்வளவுதாங்க, வறுத்துட்டோம். நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பேன் வச்சிருக்கிறேன். அதுல நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே 2 போட்டிருக்கிறேன். பிரியாணி லீஃப், ஜீரகம் 1/4 ஸ்பூன், பெப்பர் ஒரு 10 பால் போட்டிருக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். வெங்காயம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய் போட்டுடலாம். தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நாம இப்போ மூடி வச்சிருவோம்.
இது மூடி திறந்து பார்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மசாலா பொடி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இது ஆல்ரெடி நான் லைட்டாக வதக்குனதுனால நம்ம கொஞ்சம் வதக்கினா போதும். மசாலாலாம் பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இந்த மாதிரி வறுத்து பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செய்து பாருங்கள். இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு கூடவே கொஞ்சமாக மல்லிக்கீரை, புதினா, கறிவேப்பிலை போட்டுடலாம். போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மசாலாவில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த மசாலா மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மட்டனில் காரம் உப்பு எல்லாம் நல்லா இறங்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நாம் மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. பாருங்க, மட்டனோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு தேவையான காரம் உப்பு எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துருக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுறலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் விட்டுறலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். தேங்காய் பால் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா அப்படியே கூட நம்ம எடுத்துடலாம். தேங்காய் பால் விட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப நல்லா கொதிச்சிடுச்சுங்க. நாம் இப்போ மல்லிக்கீரை, புதினா, கறிவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சூப்பராக மட்டன் குழம்பு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது எங்கள் அம்மாவோட ரெசிபிங்க. எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். நல்ல சூடாக இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் குழம்பும் இட்லியும் சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் இது எல்லாத்துக்குமே நல்லா மேட்சிங்காக இருக்கும். இன்னைக்கு நான் இட்லி செஞ்சுருக்கிறேன். இட்லிக்கு ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. சூப்பரான இட்லிக்கு மட்டன் கறி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.